வணக்கம். அவர்காம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கிங் கோலி மீண்டும் சதம் விளாசி அசத்தி இருக்கிறார். முதல் போட்டியில் சதம் விளாசி அசத்தியிருந்த விராட் கோலி சத்தீஸ்கர் மாநில ராய்ப்பூரில் நடைபெற்று வரும் இரண்டாவது போட்டியிலும் சதம் விளாசி கர்ஜித்திருக்கிறார். கிட்டத்தட்ட சிங்கம் காட்டுக்கு விருந்து என்ற பாணியில் T20 டெஸ்ட் போன்ற தொடர்கள் ஓய்வு பெற்றுவிட்டு ஒரு நாள் போட்டிகளில் மட்டும் ஆடி வரும் விராட் கோலி தான் விளையாடிய கடைசி 5 ஒருநாள் போட்டிகளில் 3 சதம் விளாசி அசத்தியிருக்கிறார். முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சதம் விளாசி குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சொந்த மண்ணில் அடுத்த சதம் விளாசி விராட் கோலி அசத்தியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் ஓடிஐயில் 53 சதத்தை பதிவு செய்த விராட் கோலி சர்வதேச ஒட்டுமொத்த கிரிக்கெட்டிலும் 84வது சதத்தை பதிவு செய்திருக்கிறார். இதன் மூலம் சச்சினின் 100 சதத்தை அவர் நெருங்க இன்னும் 17 சதங்களே தேவை என்ற நிலையில் கிங் விராட் கோலி மிரட்டல் ஃபார்மில் ஆடி வருகிறார். கிட்டத்தட்ட தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சு தேர்வு செய்த நிலையில் இதன்படி களமிறங்கிய இந்திய அணி அதிரடி துவக்கம் கொடுத்து சூப்பராக விளையாடி வருகிறது. கிட்டத்தட்ட CSK அணியின் கேப்டனும் இந்திய அணியில் இந்த ஒருநாள் இடம்பெற்றிருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் விராட் கோலியுடன் இணைந்து 200 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் இருவரும் சதம் விளாசி அசத்தியிருக்கிறார். விராட் கோலியுடன் சேர்ந்து ருத்ராஜும் தன்னுடைய அறிமுக சதத்தை விளாசி அசத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி சதம் விளாசிய கையோடு ஒரு நாள் கிரிக்கெட் தரவரிசையில் 4வது இடத்துக்கும் முன்னேறி இருக்கிறார். இப்படி மிரட்டல் ஃபார்மில் விராட் கோலி ஆடி வரும் நிலையில் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சியில் கொண்டாடி வருகின்றனர். இன்னும் அவர் விளையாடும் பட்சத்தில் 150 ரன்களையும் கடந்து அவர் அசத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி.